பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். மிஷனரி ஸ்டோரி டைம் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதும் நம்ம ஏமி கார்மைக்கேல் அவங்களுடைய சரித்திரத்தை தொடர்ச்சியாக தியானிச்சுக்கிட்டு வரோம். கவனிக்கிறீங்களா? நீங்கள் மறக்கலையே, மறந்துடக்கூடாது. 1867 அயர்லாந்து தேசத்தில் பிறந்தாங்க. அப்புறம் தன்னுடைய பள்ளி படிப்பு காரக்வேட் பள்ளியில் ரசிக்கப்பட்டாங்க. அதற்கப்புறம் 1892 ஜப்பானில் ஊழியத்துக்கு போனாங்க. அங்கே நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்தோம். விசுவாசத்தில் எப்படி நிலைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ 1894 உடல் நல குறைவு காரணமாக திரும்ப என்ன செய்கிறாங்க, அவங்க இங்கிலாந்து தேசத்துக்கே வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் தன் தாயாரோடும் அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஆண்டவர் ஆனால் அவர்களை தனியாக இருக்க விடலை. நீ இன்னும் போகணும், இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நிறைய ஊழியங்களை நீங்கள் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவர்களோடு கூட பேசிக்கிட்டே இருந்ததுனால ஒரு அழைப்பு இருந்துச்சு. தென்னிந்தியா பகுதிகளில் ஊழியத்தை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு. உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அர்ப்பணித்து 1895 நவம்பர் 9 இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவில் பெங்களூரில் தங்கி இருந்து ஒரு சில நாட்கள் ஊட்டி இப்படியெல்லாம் போயிட்டு வராங்க ஊழியத்துக்கென்று. தமிழை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் வருது, தமிழ் மேலே ஆர்வம் வருது, கற்றுக்கொள்கிறாங்க. அந்த டைமில் தான் போதகர் தாமஸ் உவாக்கர் அப்படிங்கிற ஒரு போதகரை அவர் சந்திக்கிறாங்க, ஊழியரை. அப்போ தான் அவங்க மூலியமாக திருநெல்வேலியில் ஊழியம் செய்யலாம், நீங்கள் அங்கே ஊழியம் செய்யுங்க, தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால நீங்கள் தமிழ் மொழியை சீக்கிரமாக கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வருது. அதனுடைய அழைப்புக்கு இணங்கி அவங்க பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஏமி கார்மைக்கேல் வராங்க. அதற்கப்புறம் தமிழ் மொழியை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொள்கிறாங்க. அதற்கப்புறம் தமிழை நல்லா கற்றுக்கொண்டு அதில் பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஆர்வம் செலுத்தி அந்த தமிழோடு கூட ஒன்றிணைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம், எங்கேயோ பிறந்து இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்களாம், இங்கே வெளிநாட்டினர் தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களேன்னு அங்கே இருந்த மக்களுக்கே ஆச்சரியம். அந்த அளவுக்கு மொழியை கற்றுக்கொண்டாங்க. அதற்கப்புறம் தாமஸ் உவாக்கர் என்ன போதகர், அவர் பண்ணை விளைங்கிற கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவரோடு கூட ஏமி கார்மைக்கேல் அம்மாவும் பண்ணை விளை கிராமத்துக்கு போனாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. தாமஸ் உவாக்கர் ஐயாவை அண்ணாச்சி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே போல் தாமஸ் உவாக்கர் ஐயாவும் ஏமி கார்மைக்கேலை தங்கச்சி இங்கே வாங்க, தங்கச்சி தங்கச்சி இந்த ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருவரும் அண்ணன் தங்கைகளாக தேவனுடைய சமூகத்தில் ஊழியத்தை செய்கிறாங்க. இப்படி நாட்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு ஒரு கூட்டம் சேருது. என்ன கூட்டம் தெரியுமா? நட்சத்திர கூட்டம். யார் நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறேன்? ஏன்னா ஏமி கார்மைக்கேல் அம்மாவனுடைய நடக்கைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறையே டோட்டலாக இந்திய பெண்கள் மாதிரி மாறிட்டாங்க. எப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படின்னா ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கவுனு அந்த மாதிரிலாம் தானே உடை அணிவாங்க. ஆனால் ஏமி கார்மைக்கேல் அம்மா தமிழை கற்றுக்கொண்டு தமிழர்கள் போலவே என்ன செய்வாங்க, அழகாக சேரீ கட்டுவாங்க. சேரீ கட்டி பல இடங்களுக்கு கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செஞ்சதுனால மக்கள் எல்லாரும் வெளிநாட்டினரே இப்படி சேரீ கட்டி நம்மளை போல் ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த அம்மா மேலே அவ்வளோ ஆர்வம். ஏன்னா
அந்த அம்மாவனுடைய அன்பு எல்லாரையும் கவர்ந்து இழுத்தது. முதலாவது யார் போனாங்க தெரியுமா? பொன்னம்மாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க? ஏமி கார்மைக்கிளோட இணைஞ்சாங்க. ஏன்னா சாதாரண வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அப்படியே படிப்படியாக ஆராதனை அந்த ஆலயத்தில் வேலை செய்கிறது. அதற்கப்புறம் ஏமி அம்மாவினுடைய அன்பை அவர்கள் கண்டு அவர்களோடு இணைஞ்சு கொண்டாங்க. அதற்கப்புறம் சீதா லட்சுமி அப்படிங்கிற ஒரு சகோதரியும் என்ன செஞ்சாங்க? ஏமி கார்மைக்கிளுடைய அம்மாவனுடைய அன்பு உள்ளத்தோடு கூட இணைந்து, இனிமேல் நான் அம்மாவோடவே கூட இருப்பேன், அந்த அம்மாவோடு இருந்தால் எப்பொழுதும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இணைஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அருளாகி இப்படி ஒரு நட்சத்திர கூட்டம் அப்படியே பெருகிக்கிட்டே இருந்துச்சு. பெண்கள் கூட்டம் பெருகிக்கிட்டே இருந்துச்சு. அம்மாவை சுற்றி ஏராளமான பெண்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியத்தை இணைஞ்சி செஞ்சாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. கிராம ஊழியங்களுக்கு செல்லுவாங்க, கடிதங்களை எழுதுவாங்க. இப்படியாக அவருடைய ஊழியங்கள் பெருகினது. ஒரு நாள் அந்த பண்ணைவிளை கிராமத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை கண்டு அவங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? அந்த காலங்களில் குடும்பங்கள், ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பங்கள் என்ன செய்யும்னா, நிறைய பெண் பிள்ளைங்க பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு கோயிலில் கொண்டு போய் விற்றுருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வீட்டில் பிரச்சனை அல்லது கணவனால் கைவிடப்பட்டுட்டோம், பெண் குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்க முடியாது, போராட்டம், கடன் தொல்லை, கஷ்டம், இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? பெண் பிள்ளைங்களை விற்றுருவாங்க. எங்கே விற்பாங்கன்னா கோயிலில் கொண்டு போய் என்ன செஞ்சிடுறது? விற்று போட்டுருவாங்க. இப்படி அவங்க என்ன செய்வாங்க? கோயிலில் போய் விற்றுட்டாங்கன்னா அந்த கோயிலில் அவங்களுக்கு நீ உனக்கு யாருமே நீ கிடையாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன வயசுலேயே ஒடுக்கப்பட்டாங்க. பெண்கள், அதுவும் சிறு பிள்ளைகள். அதில் ஒருத்தி தான் யார்? ப்ரீனாங்கிற ஒரு சிறு பெண்ணு. அவங்களுடைய சித்தப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால கோயிலில் கொண்டு போய் வித்தரலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவள் ஓடுறா, தப்பிச்சு ஒடியாரும் பொழுது தான் கேள்விப்படுறா, இங்கே ஏமி அம்மா இருக்கிறாங்க, அவங்க இல்லத்தில் போயிட்டா நமக்கு ஆதரவு கிடைச்சிரும், அடைக்கலம் கிடைச்சிரும்னு ஓடுறா. உடனே ஓடி எப்படியோ ஒன்று ஏமி அம்மாவை கண்டுபிடிச்சி அவள் காலடியில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறா. உடனே பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி ஏமி அம்மா அந்த பிள்ளைய அரவணைச்சிக்கிறாங்க. இப்படி நிறைய பெண் பிள்ளைகள் வராங்க. ஆனால் பயங்கர எதிர்ப்பு. நீ எப்படி சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கலாம், அவங்கள அனுப்பிச்சுடு, எங்களோட அனுப்பிச்சுடுன்னு. ஆனால் யாரும் எந்த பிள்ளைங்களும் போக மாட்டாங்க. ஸோ இப்படி பல எதிர்ப்புகள் மத்தியிலையும் அந்த சின்ன பிள்ளைங்களை ஆதரித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னு, நான் சின்ன வயசில் ஒரு கடிதம் எழுதினேன். என்னென்னு, இந்த மாதிரியான ஏழை பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன். அப்போ நாம் என்ன செய்வோம்? இந்த பிள்ளைங்களை ஆதரித்து இதே கிராமத்தில் ஒரு பெரிய இல்லத்தை கட்டுவோன்னு சொல்லி ஒரு சிறுவர் விடுதி என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இணைந்து என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்களை ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளிலிருந்து ஏமி கார்மைக்கிள் அம்மா தான் விடுவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க தம்பி தங்கச்சி? அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு. யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல், மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு உதவியாக ஆதரவாக இருக்கிறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்களும் இந்த கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளே வரணும். ஏனென்றால் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ என்கிட்ட அன்பாக இருந்தால் போதாது, நீ பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், உன்னை போல பிறனையும் நேசி. இப்போ நாம் நேசிக்கிறோமா? இந்த ஏமி கார்மைக்கிள் அம்மா அன்பில் நிலைத்திருந்தாங்க. நீங்களும் அன்பில் நிலைத்திருப்பீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூற கடனாளியாக இருப்பீங்களா? உதவி செய்வீங்களா? மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது தம்பி தங்கச்சி. எல்லாருக்கும் உங்கள் அன்பை காட்டணும். அப்போ தான் இயேசு உங்களோடு கூட இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா?
எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இப்பொழுதும் ஏமி கார்மைக்கல் அம்மா இந்தியா தேசத்துக்கு வந்து அவங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே தகப்பனே. ஆண்டவரே, ஏழை சிறு பிள்ளைகள் கோயிலில் விற்கப்பட்டு அனாதைகளாக கைவிடப்பட்டவர்களாக பலவிதமான கொடுமைகளை அனுபவித்தாங்க, விபச்சாரத்தில் தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. அவங்களையெல்லாம் ஏமி கார்மைக்கல் எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அன்போடு கூட அவர்களை அரவணைத்து காத்து கொண்டாங்க ஏசப்பா. அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவனாங்க ஏசப்பா, ஒரு காப்பகத்தை நிறுவனாங்க. அதன் மூலியமாக நிறைய சின்ன பிள்ளைங்க காப்பாற்றப்பட்டாங்க, மீட்கப்பட்டாங்க ஏசப்பா. அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்கணும். மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும், மற்றவர்களையும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்புக்குள்ளே கொண்டு வரணும் ஏசப்பா. இந்த அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அப்படியாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.